உட்கார்ந்து இருக்கிறல்ல சாதாரண ஆள் நினைச்சிடாத. சரி சரி சாமி, என் புருஷனை பாத்தீங்களா? என் புருஷனை பாத்தீங்களா? அவன் நேத்து பார்த்தேன். நேத்து பாத்தீங்களா? நான் உன்னை கேட்கறேன்ல, நீ என்ன கேட்கிறீங்க? ஏன் சாமி நீ உங்களுக்கு ஏதாச்சும் இருக்கா? நான் என் புருஷன் தான் உங்ககிட்ட சொல்லுவேன். என் புருஷனை காணும் நானே தெரியும். அதுக்கு மேல என்ன பண்ற சொல்லு. அது மட்டும் இல்ல சாமி, எந்த நேரம் பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கான், எந்த நேரம் பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கான். என்ன குத்துறா, போனா குத்துறா, வந்தா குத்துறா, இருந்தா குத்துறாங்க. எந்த நேரம் பார்த்தாலும் ஒருத்தவங்க குடிக்கிறாங்க. ஒருத்தனிதான். ஆமா, ஒருத்தனிதான் இருக்கிறியா? ஆனா பொண்டாட்டி நினைக்கிறதே இல்ல. பொண்டாட்டி நினைப்பே இல்ல சாமி. பொண்டாட்டி நினைக்கிறது இல்ல. சரி, நான் சும்மா தான் இருக்கிறேன். அதுக்கு காத்துக்கு வர வேண்டியது. அடுத்த பொண்டாட்டினா வெறி பிடிச்ச பண்ணையக்காரர் யோசனை சொல்றதுக்கு அப்படி இல்ல. கல்யாணம் புல்லானாலும் புருஷன். அது மாதிரி அவன் குடியக்காரனோ நல்லவனோ கெட்டவனா ஏண்டா மடப்பையில நான் வச்சிருப்பேன்டா என் புருஷனை அப்படின்னு அவர் கேட்க முடியுமா? உங்களை பேச மாட்டேன், 4 பேர் என்னை பார்த்து கேட்பாங்க. அது மாதிரி அவங்களை பேச முடியுமா? அந்த மாதிரி பேச முடியாது. நல்ல பிள்ளை. ஆமா, மறுவாதே பேசுவான். ஐயோ அவ்வளவு மரியாதை கொடுப்பேன். அவ்வளவு மறுவாதே என்ன பார்த்தா ரொம்ப பயந்துருப்பான். ஆமா ஆமா, சேலை தூக்கி மூஞ்ச முக்கால் போட்டுங்களா? சேலை தூக்கி சேலை பாவாடை சேர்த்து தூக்கி மூஞ்ச முக்கால் போட்டுங்க. முழுசா நினைச்சு போட்டு அப்படியே முக்கால் கேட்கிறியா? ஒண்ணு நான் முழுது நடையவே இல்லை. அது என்னை பார்த்து பயந்துல பேசி பயந்துட்டு பயத்துல மறுவாதம் இல்ல. என்ன பயசாமி, உங்க அப்பாவுக்கே நான் பயப்பட மாட்டேன், உனக்கு எங்க நான் பயப்பட போறேன்? இப்படி ஒரு மானத்தை வாங்கணுமா எனக்கு? நான் செத்துவேன். நீங்க அது எவ்வளவு தேவை. சரி, என்ன பண்றீங்க? இங்க வாங்க. அவரு இப்படி வாங்க. நான் உங்கள்கிட்ட எப்படி சொல்றது என்ன சொல்றதே தெரியல. சொன்னா கேட்பீங்களா? யார் கிடைக்கா உனக்கா? எனக்கே உனக்கா? என் புருஷன் எங்க இருக்காரு எனக்கு தெரியாது. சரி, நீங்க தான் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரணும். ஆமா ஆமா, உங்களுக்கு தெரியுமா சாமி? உங்களுக்கு தெரியாதா? ஐயோ சாமி, ஒருவேளை கனெக்ஷன் இல்ல. இது வரைக்கும் புள்ள பூச்சி இல்லைங்கிற, புள்ளே இல்ல பூச்சி இல்ல குடும்பம் இல்லைங்கிற, அது கூட ஒரு யோசனை சொல்றேன். கல்யாணம் பண்ணி 5 வருஷம் ஆகுது, 10 வருஷமா புள்ள குட்டி இல்ல. இதனால கேக்குது 5 வருஷம் கல்யாணம் ஆகுது, ஆனா 10 வருஷம் பொண்ணு இல்லைன்னு சொன்னா அதுக்கு முன்னாடி இன்னொரு புருஷன். அழுகா இல்லையா சாமி? 5 வருஷமா காதல பண்ணாரு, 5 வருஷமா கல்யாணம் பண்ணியாச்சு. அச்சை பிள்ளைங்கனால வீட்டுக்கு வந்து லவ். நீங்க காதல் பண்ணிருக்கீங்களா? நீங்க காதல் இந்த பக்கம் பண்ணி ஆகாதல் பண்ணுவா. காதல் பண்றதுல உலகமா சொல்லு சாமி. நீங்க ஊரு கேளு. அந்த பழக்கம் எனக்கு இல்ல. உங்களுக்கு இந்த ஊரு கூட கேளு. எஸ் சாமி. பொம்பளை பிள்ளைய கண்டாலும் பிடிக்காதா? பொம்பளை பிள்ளைய திரும்பி பார்க்க மாட்டீங்களா? மூஞ்சிலே பிடிக்கிறது இல்ல. அது சரி, பார்க்கவே மாட்டீங்களா? ஏன் சாமி உனக்கு பிடிக்காதா? பிடிக்கல. அப்படி இருக்கணும்டா. என் புருஷன் பாருங்க, எவனை பார்த்தாலும் சிரிப்பான், எவனை பார்த்தாலும் பேசுவான். நான் பொண்டாட்டி இருக்கேன், என் பொண்டாட்டி மோதிரம் முடிச்சது. ஆனா எனக்கு 4 பிள்ளைங்க. 4 பிள்ளையா? மூச்சிலே முடிக்கிற 4 பிள்ளையா? அது எப்படி? அது பொண்ணு பிறகுது, பொம்பளைனா பொண்ணு பிறகுது செய்யும். முகத்திலே பார்க்கல 4 பிள்ளை எப்படி சாமி கேட்டீங்க? நாங்க தினமும் பார்த்துட்டே இருந்தா புள்ள பிறக்கல. பொம்பளை பிள்ளைனா பொண்ணு பத்தி தான் நாங்க. அப்ப நான் என் புருஷனை பார்க்கறேன், புருஷன் என்னைய பார்க்கறாரு, ஏன் புள்ள பெத்துக்க முடியல? அப்பா அவன் சரியில்லை. ஏன் புருஷன் சரியில்லை? நான் யாருன்னு வச்சுக்க, நான் 10 பிள்ளை வந்து. யாரு? எனக்கா? வருஷம் அஞ்சுதா, ஆனா 10 பிள்ளை வந்து. எனக்கு ஒரு இருக்குமா? உனக்கு நான் சொல்றேன். அப்புறம் நான் கட்டியிருந்தேன். ஓ, புருஷனுக்கு வந்து உங்க பொண்டாட்டிக்கு வந்திருக்கான். சரி பரவாயில்ல. என் புருஷன் வந்தான்ல, வந்தாங்க. அன்னைக்கு வீட்டுல நுரத்தண்ணி குடிச்சு விட்டு போதையில் வந்தானே. ஆமா. கோழி குழம்பு கொண்டாடி, கோழி குழம்பு நாட்டுக்கோழி வேணும்னா கேட்டான். ஆமா, நானும் குடிச்சு கொடுத்த பள்ளியத்துல இருந்து அது குழந்தை அடிச்சு சாப்பிட்டே இல்ல. ஆமா, நுரத்தண்ணி கொண்டாதானே, நான் தண்ணி கொடுத்து வரேன். அவனுக்கு கொண்டாடு, அவனுக்கு குடிச்சிட்டு அவன் என்ன சொன்னான் அன்னைக்கு? அன்னைக்கு வந்து நாட்டுக்கோழி குழம்பு வை சாப்பிடணும் அப்படின்னு சொன்னான். நானும் நாட்டுக்கோழி குழம்பு நல்லா நிறைய வச்சேங்க. நம்ம புருஷன் சாப்பிட்டு அந்த என்னால நுரத்தாலதான் குடிச்சிட்டு இருக்கான். குடிச்சிட்டு வந்து என்னங்க சொல்றான்? ஏன் புருஷன் அவளு வேகமா பேசுவாருங்க, ஆனா புடிய போதன அவள வீரமா இருக்கும்ல. நுரத்தண்ணி போயிடுச்சுன்னா வீரம் அதிகம் வந்துடும், வீரம் அதிகமா இருக்கும். ஆனா
நோக்கலன்னு வச்சுக்கோங்க. செல்லி என்ன சொல்லி பண்ற? மூஞ்சிலே முடிக்க மாட்டியா? மூஞ்சிலே முடிக்க கூடாது. ஆனா போதை போட்டான்னு வச்சு ஏன் சொல்லி அப்படிமா ஏன் சொல்லி அப்படிங்க வாயா வந்து ஏறு அப்படின்னு சொன்னா கூட பேசுவாரு. அட வாயாண்ணா எங்க அது சும்மா வந்து ஏறு போ உடனே வா கூப்பிட்டேன். என் புருஷன் மாதிரி நீ கூப்பிடுவாரு. நானும் என்ன நம்ம புருஷன் நம்ம சொல்றாரு அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம புருஷன் போதையில இருக்காங்க. நோட்டெல்லாம் குடிச்சிருக்காங்க அப்படி நினைச்சிருக்கு. என்னங்க அப்படியே ஒத்தையா உதவ வச்சுட்டாங்க. ஆமாங்க புள்ளிட்டு போயிருச்சு. ரெண்டா போச்சு. அது கதவு நீ கீழே கதவு நடுவுல அத மேல யார் மேல? கதவு மேல. ஆண்டவா அந்த கதவு நாம இருக்க கூடாதா? என்ன மசு இருக்கு? என் மேல கதவு கிடக்கு. அந்த கதவு நீங்களா இருக்க கூடாதுன்னு வருத்த போறீங்க. ஐயோ கடவுளே. ஏன் அந்த கதவு மேல என் புருஷன் கிடக்குறாரு. என் புருஷன் வந்து கதவு மேல கிடக்கும் போது அந்த கதவா நீங்களா இருந்தா என்ன? அதுதான் நான் சொன்னேன். நான் வெளியில வந்துட்டா என்ன? நீ எப்படி வருங்க? நீ தான் கீழே இருக்க. நீ மல்லாக்க படுத்திருக்க. சரி நான் குப்புற மேல படுக்க. கதவு வந்து மேல படுத்து கிடக்கு. கதவு மேல நான் படுத்திருப்பேன். ஏன் மேல அவன் தான் தூக்கி அவன் ஒருத்தர் நீ குடிச்சு விட்டு. யார் ஏன் புருஷன்? என்ன பண்றது? எந்த நேரம் பார்த்தாலும் ஒருத்தர் இதாங்க இருக்கான். குடிச்சிட்டே இருக்கான். சரி இன்னைக்கு வரட்டவன் வந்தவன அவன் ஏழாம் கழுத்து கழித்தவன யாரு? நீங்க கட்ட போய் சரிங்க. ஏன்னா கல்யாணம் பண்ணி வச்சது நீங்க தானே. அப்ப நீங்க தான் பேசுறவங்க. நான் பேசுறேன். சரி பரவாயில்லை. செல்லி போயிட்டியா? சரி சாமி போயிட்டு வர சாமி. செல்லி எங்க சாமி? ஆள எங்கயா? என்ன செல்லியை விட்டு கூப்பிடுறீங்க? என்ன புருஷ கூப்பிடுற மாதிரியே கூப்பிடுறீங்க? நேத்து புடிச்சிக்கிற கேட்டீங்க. சரி நீ அதுக்காக புடிச்சிக்கிற காட்டுல போய் நான் காட்டு நடு காட்டு நின்னுட்டேன். சரி செல்லி வருவா புடிச்சிக்கிற கொடுக்கலான்ட்டு இப்படி எட்டி பாக்குறது. என்னட்ட உன்னை ஏட்டா? சரி வருவேன். நான் வரல. ஒரு வரதில்ல. எட்டி பாக்குறது ஒரு ஆள் வரல. வரவே இல்லை. சரி அந்த புடிச்சிக்கிற என்ன பண்ணீங்க? அவுட்டா உரி கீழே போட்டு வந்துட்டேன். உரி கீழே போட்டு வந்துட்டீங்க. கையிலே உரி கீழே போட்டதான் மிச்சம். பாட்டு கொண்டு வந்தது கிடையாது. சரி போயிட்டு சரி போயிட்டு வரேன். செல்லி சாமி போயிட்டு வரேன். இல்ல வாய் நான் இருக்கேன். கோயில் குச்சி இருக்கு. ஆமா கோயில் குச்சியா? கோயில் குச்சி வாயில வச்சுப்பீங்களா? உங்களுக்கு கோயில் குச்சி இல்லைன்னா கூட பரவாயில்ல. இன்னொரு பொருள் தர போட்டு வாய் சவசவன இருக்குது. கொஞ்சம் கோயில் குச்சி இருக்கு. ஐயோ கோயில் குச்சி அவசியமா வேணுமா? ஆமா கோயில் குச்சி இல்லையே. இந்த குச்சி நல்லா இருக்கு. அப்பாட்ட குச்சி ஒன்று இருக்கும் வீட்டுல. சரி கோயில குச்சி என்கிட்ட இல்ல. வேணா என் புருஷன்ட்ட ஒரு குச்சி இருக்கு வாங்கி வரேன். அது வேண்டாமா? சரி அப்ப போயிட்டு வா சார். செல்லி உள்ளேயும் விட மாட்டேங்கிறீங்க நிக்க விட மாட்டேங்கிறீங்க. அப்படியே நீங்க கூப்பிடும் போதெல்லாம் சாமி கோயில குச்சிலே இல்லைன்னு எத்தனை பாக்கி இருக்குது. சரி சுண்ணாம்புல தொடர்றதுக்கு. சரி தப்பி தொடர்ந்தா நீங்க கையை விட்டு லோடி எடுத்துக்கோங்க. யாராச்சும் சுண்ணாம்பு டப்பி வச்சிருப்பாங்க. பாட்டி இருக்கும். பாட்டி கிட்ட போய் நோண்டுங்க. ஐயா அது கெட்டு போயிருக்கு. உன் பாட்டியே சுண்ணாம்பு கெட்டு போயிருக்கு. உணவுனா புதுசு நல்லா இருக்கு. சரி சாமி அப்ப நான் போயிட்டு வரேன். ஏய் மாடியோட பிள்ளையா இருந்தாரு லட்டு லட்டு மாதிரி இருக்கா பாரு. என்ன சின்ன இந்த நடுங்க நடுங்குறீங்க? எதுக்கு எதுக்கு ஏதோ குறை சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். ஆட போயே பொசுக்கிட்ட மனுஷன் நீ என்ன ஒத்த வீடு கேட்டது? நான் வந்து உங்களை எல்லாத்தையும் ஒத்த வீடு கட்டிட்டு ஆமா எல்லாத்தையும் ஒத்த வீடு கட்டுறேன். ஏ சின்ன படுவா ராசிகோள் படுவா எங்க படுது அவன் வாடாவுடைய ஏழை முக கழுத்து காட்டா முடுறதா இன்னைக்கு வாடா. ஆனா டீ இருந்தாலும் ஒரு 10 டீ கொண்டாங்க. 11 டீ கொண்டாங்க. 10 டீ கொண்டாங்க. இந்த பந்தத்துக்கு சீமெண்ணை கொண்டு வரணும். கார சட்டி ஒன்று வேணும். ஏன்னா பந்தத்துக்கு ஊற வைக்கணும். ஆனா வேணும்ண்ணா எங்க இருக்கியா? தூங்கிட்டியா?
சாமி கொம்பூதம் இருக்கு. உங்க 4 பேருக்கு கொம்பூதம் இருக்கு சாமி. கும்புரியா சாமி கும்புறவங்க சாமி பரிவோட்டு கும்பிட சொல்றீங்களா? பரிபோரியா இல்ல சாமி, உங்க 4 பேருக்கு கையெடுக்கிறதுங்க. கையெடுத்துட்டு சோறு பிடிச்சிங்கிறது கேட்கறீங்களா? சாமி இந்த ஊருக்குள்ள இந்த ஊரு இருக்கிற பண்ணை எல்லாமே எங்க அப்பன் தான் சாமி கட்டிட்டு வாங்க. பண்ணையெல்லாம் வந்து தோட்டத்துல வந்து பறி வைக்கிறது. பறினா என்ன பறி தெரியுங்களா சாமி? இப்பெல்லாம் வந்து மோட்டார் வந்துருச்சுங்க, கேணி பம்பு செட் வந்துருச்சு. அந்த காலத்துல வந்து பறிதானுங்க. சம பறி பார்த்தோம்னா இப்ப அவங்கள பம்புன்னு இருக்க முடியாது. அந்த பறியை வச்சு அந்த கேணிகள் இந்த நட்டக்கால இப்படி வந்து ஒரு குச்சியை நட்டுங்க, அதுல உரலை இருக்கு, அதுல கயிற்று உள்ள விட்டு அந்த 2 மாட்டை வந்து கட்டி பூட்டி விடுவாங்க. அந்த மாடு பின்னால வச்சுன்னா உள்ள அந்த பறி உள்ள போகுங்க. அந்த தண்ணிக்குள்ள மூழ்கினா மாட்டை வரட்டும்னா ஜல 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 ஜலன்னு மேல வருங்க தண்ணி. அந்த வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க செருப்பு தைக்கிறது, ஊர்ல இருக்கிற பண்டை வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாருங்க எங்க அப்பே. ஒரு நாள் பாருங்க சாமி, இந்த தீபாவளி வரைக்கும் தீபாவளி சாமி, அந்த பட்டாசு வழிபாட்டு பட்டாசு அந்த நோம்பு வந்துச்சு. சரி, நோம்பு வந்தோடனே ஊருக்குள்ள இருந்த பண்டை காட்சியெல்லாம் இருக்கிறாங்க பரிசாங்க. அந்த ஊர்ல இருந்த பண்டை காட்சிகளை என்னை கூப்பிட்டு அப்படியே சின்ன இன்னைக்கு வந்து தீபாவளி நோம்பி போய் ஒப்பனை வந்து பெரிய உணவு எடுத்து வர சொல்றோம். பானசாமி மண்பானை அதை எடுத்துட்டு வர சொல்றோம். நீங்க வள பக்கம் வந்தோம்னா இட்லி பணியாரம் போடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. இட்லி தோசை பலகாரம் எல்லாமே போடுறோம்னா போய் ஒப்பனை வர சொல்றான்னு சொன்னாங்க. நானும் வந்து எங்க அப்பா கிட்ட சொன்ன சாமி, அப்பா பண்ணை காட்சி சொன்னாங்க, ஊருக்குள்ள வர சொன்னாங்க போ அப்படின்னு. ஏன்டா சாமின்னு கேட்டேன் எங்க அப்பா. இட்லி தோசையில போடுறோம்னு சொன்னாங்க, போய் வாங்கிட்டு வாப்பான்னு. சரி போய் ஊருக்குள்ள போய் பெரிய மொடங்கள் ஒரே வளவுக்குள்ள தான் சாமி போனேன். அம்மோட நம்பி போச்சு. ஆமா, போயிட்டு வந்த சாமி எங்க கிட்ட கொடுத்தாங்க. எங்களுக்கு வந்து 2 தோசை 2 இட்லி 2 பணியாரம் போட்டாங்க. அப்புறம் என்ன ஆயிடுச்சுங்க, எங்களுக்கு போட்டுட்டு எங்க அப்பா நல்ல வயிறு மட்டும் தின்னு போட்டு சாமி அந்த ஒட்டு தண்ணி இருக்குவாருங்க. ஒட்டு தண்ணியில வந்துங்க கட்டளை போட்டு அப்புறம் காணி என்ன கண்ணாடி படுத்துக்கிட்டாங்க சாமி. வயிறு பார்த்தா இத்தான் வருஷம் இருக்குது. நல்ல மொட்டா தண்ணி பையன் தின்னு போட்டு பப்புன்னு படுத்துக்கிட்டாங்க. ஆமா, அப்புறம் என் தாயிட்ட போய் கேட்டேன், அம்மா அம்மா அப்பா படுத்துக்கிட்டாரு, எனக்கு மிளகா பட்டாசு வாங்கி கொடுமோன்னு கேட்டேன். எங்க அம்மா கிட்ட இருந்துட்டு காசு இல்லடா அப்படின்னு சொன்னாங்க. அப்ப
கோமணத்துல வச்சிருப்பாரு போய் அதை பார்த்து எடுத்து வாங்கி கொடுமான்னு சொன்னேன். சரி சரின்ட்டு எங்க ஆத்தாலும் போய் பார்த்துட்டு மடியில வந்து காசு வச்சிருக்கிறேன். எங்க அப்பா 20 ரூபா காசு வச்சிருந்தாங்க. போய் எங்க ஆத்தாலும் போய் பட்டாசு வாங்குறேன்ட்டு போய் மளிகை கடையில போய் 20 ரூபா கொடுத்து மிளகா பட்டாசு கொடுங்கன்னு கேட்டுக்க மாட்டேங்குது. மகராச அந்த மளிகை கடைக்காரட்டு கட்டி கொடுத்துட்டாரு. எங்க ஆத்தாலும் வாங்கி கொண்டாந்து தம்பி சின்ன இவ்வளோ குச்சி சாரு கொல்லி குச்சி இவ்வளோ குச்சி கொடுத்து தூரமா கொண்டு போய் விடுறான்னு சொல்லிச்சு எங்க ஆத்தா. சரிட்டு நானும் எங்க அம்மா வாங்கி கொடுத்து நசந்தா நாட்டுக்கிட்டு நானும் சாமி கொல்லி குச்சி வாங்கிட்டு அந்த ஊருக்கு அந்த பக்கமா போய் பொட்டணத்தை அவுத்து பாக்குற சாமி வரமிளகா வாங்கிட்டு வந்துருக்குதுங்க எங்க ஆத்தா. மிளகா பட்டாசு வாங்கிட்டு வந்து எங்க அம்மா மிளகான்னு சொல்லி போய் கேட்டுக்கு மளிகை கடைக்கார வரமிளகாய் கட்டி கொடுத்தாரு. ஆமா வீட்டுல வந்து அம்மா என்னமா நீ பட்டாசு வாங்கிட்டு சொன்னா இப்படி மிளகா வாங்கிட்டு வந்துருக்குறாங்க. எனக்கு என்னடா தெரியும் சாமி இதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிருச்சுங்க. சரிட்டு பாருங்க 4 மணி 5 6 ஆச்சு. அப்ப எந்திரிக்கிறீங்க ஒரு 7 மணி இருக்குங்க 7 8 மணி இருக்குங்க. எதிர்த்து வீட்டுக்கார பையன் சேட்டை பண்ற பையன் சுப்பிரமணிய மகன் சரியான வாழுங்க சேட்டனா சேட்டை அப்பேற்பட்ட சேட்டைங்க. இந்த ராக்கெட் பட்டாசு பத்தி விட்டுருக்கா பாருங்க. பத்தி விட்டானே போய் மேல போய் டமார் வச்சது நம்ம சாமி. எங்க அப்பா வயிறு தான் வச்சிருந்து டமார் ரெண்டா கிழிச்சு போச்சு. ஆமாங்க நாங்களும் எங்க அம்மாவும் நானும் வீட்டுக்குள்ள படுத்திருந்தேன். எங்க அப்பக்கார குரல காய எடுத்து தூங்கிட்டு இருந்தா சாமி. 1 மணி 2 மணி போன காத்தாளுக்கு ஒண்ணுக்கு வந்துருச்சு. கதவை திறந்துட்டு வந்து பாத்துருக்காளுங்க. எங்க அப்பா குரல காய வச்சுட்டு தூங்குறா சாமி. குரல காய வச்சா குரல வெளியே வந்து செத்து போயிட்டா சாமி. எங்க ஆத்தா பார்த்த உடனே சின்ன வாடா வாடா கொப்பு குரல காய வச்சு தூங்குறாடா அப்படின்னு எங்க அம்மா கூப்பிச்சுங்க. என்னடா எங்க அம்மா என்னன்னு கூப்பிட்டு வெளியே வந்து பாக்குற சாமி குரல் அத்தனை வெளியே செத்துவே போயிட்டாங்க. சரி தூக்கி அவன் அடக்கம் பண்ணிட்டு எங்க அம்மா 2-3 நாள் கஞ்சியே குடிக்காம எங்க அப்பா ஆசை வச்சுட்டு அப்படி கவலையில கஞ்சி குடிக்காம இருந்தாளுங்க. அவளும் புடிச்சு 2-3 நாள் வெள்ள கழிச்சாளுங்க. அவளும் செத்து போயிட்டான். ஊருக்குள்ள சும்மா தான் அலைஞ்சேன். சும்மா இல்ல சாமி கல்யாணம் இல்லாம சும்மா அலைஞ்ச சாமி. இந்த பண்ணைக்காரர் இருக்கிறாரு அந்த பண்ணைக்காரர் என்ன பண்ணிட்டாரு அடே சின்ன இப்படி எல்லாம் இருக்க கூடாதுடா. எங்க அம்மாவும் இல்ல உங்க அப்பாவும் இல்ல 2 பேரும் செத்து போயிட்டாங்க. அதனால இந்த ஊர்ல இருக்கிற பண்ணை மேல ஆறா கட்டுறது. அதனால வந்து எங்கிட்டாவது பார்த்து ஒரு கல்யாணம் பண்ண சொல்லி எனக்கு 3 மாதம் சாமி. தாய் மாமா 3 பெரிய மாமா வீட்டுல போய் பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவன் பாரு சாமி மாறி பார்த்து செத்து போயிட்டான். மாறி பார்த்தா ஆமா சாமி. இந்த அம்மா பார்த்தும் இல்ல பெரிய அம்மா பார்த்துச்சு செத்தே போயிட்டாங்க. சரி என்னடா பண்ணிட்டு மாமியால 6 மாசம் வச்சிருந்து மாமியால வழியா வெளியே சொல்லாத சாமி. கஞ்சி காய்ச்சி ஊத்துறதுக்கு மாமியால வச்சிருந்துங்க. யாராவது தப்பா நினைக்க மாட்டாங்க. ஊருக்குள்ள பண்ணை கட்சி நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. தப்பா நினைக்க மாட்டாங்க. இல்ல சொல்ல முடியாது. சரிட்டு பார்த்து எங்க மாமியாவா இருந்துட்டு யோசனை பண்ணி சரி நம்ம மருமகன் இப்படி மொத்தமாவே கஞ்சி இல்லாம அலையறாருன்ட்டு சின்ன மாமா வீட்டுல போய் பொண்ணு கேட்டுக்குது. என்னதான் இருந்தா என் பொண்ணை வந்து மருமகன் கொடுத்தேன். அவன் இந்த மாதிரி மாறி மாறி செத்து போயிட்டான். குழந்தை நேரம் உன் பிள்ளைனாலும் மருமகன் கொடுங்கன்னு கேட்க சரிட்டு அவனு வந்து சரி கட்டி கொடுத்து சொல்லி கட்டி கொடுத்தாங்க. 2வது மாமா வீட்டுல கல்யாணம் பண்ணி பாருங்க சாமி. 6 மாசம் சந்தோஷமா இருந்தா. ஒண்ணுக்குள்ள சந்தோஷமா இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் 2 பேரும் சண்டை வந்துருச்சு. சண்டை ஆமா சாமி. என்ன சண்டை? இந்த மாதிரிதான் குடும்பத்துல ஏதாவது ஒரு சண்டை வருங்க. இன்னைக்கு போது என்னமோ அவன் ஒண்ணு சொல்ல நான் ஒண்ணு சொல்ல 2 பேரும் சண்டை கட்டிட்டு கோபம் வந்து 2 அப்பா அப்படின்னு சாமி அடிபடுக்க முடியாம ஊருக்கு மேற்கால ஒரு வேப்ப மரத்துல போட்டு தொங்கி போயிட்டான் சாமி. இல்ல சாமி தொங்கி நாக்கு வெளியே செத்து போயிட்டானுங்க. சரின்ட்டு சின்னாய ஒரு 2 மாசமா வச்சிருந்த சாமி. ஏன் சாமி வீட்டுல ஒருத்தரும் இல்ல சாமி. கஞ்சி காய்ச்சி ஊத்துறதுக்காக சின்னாய வச்சிருந்துங்க. சரின்ட்டு அப்புறம் பார்த்தாரு நம்ம பண்ணைக்காரர் நம்ம கொத்துக்காரர் பண்ணைக்காரர் இருக்கு ஊர் பண்ணைக்காரர் நாட்டாம பண்ணைக்காரர். அவர் பார்த்து என்னடா வம்பா போச்சு அப்படின்ட்டு சரி சின்ன 3வது மாமூட்டில் ஒரு பொண்ணு இருக்குது வாடா போய் கேட்கலாம்னு சொல்லி அந்த பண்ணைக்காரர் மட்டும் வந்து எங்க மாமியார்ட்ட கேட்டாரு. சரி இந்த மாதிரி சின்னாளுக்கு பொண்ணு கொடுன்னு கேட்டதுக்கு எங்க மாமியா அப்படின்னு காட்ட மாட்டேன்டுச்சு. என்னது பொண்ணை காட்ட மாட்டேன்டுச்சு எனக்கு. ஆமா அப்புறம் அவருக்கு கோபம் வந்துருச்சு. நேரா ஊருக்குள்ள போனாரு. ஊருக்குள்ள எத்தனை பண்ணைக்கு வீட்டுக்குறா அத்தனை பண்ணைக்காரர்களை நேரா கூட்டிட்டு எங்க மாமியா வீட்டுக்கு போனாரு. அல்லையே ஊர்ல வந்தவங்க அத்தனை பேர் போகாம எங்க மாமியா பட்டாம காட்டுச்சு. என்னது எங்க பொண்ணு உடனே காட்டிருச்சு. அப்புறம் ஊருக்காரங்க கேட்டாங்க உன் பிள்ளைய கொடுக்க முடியுமா
முடியுமா முடியாதா போச்சு. சரி உடனே சரிடுச்சு. சரி சாமி கல்யாணம் பண்ணி 10-12 வருஷம் ஆகுது. குழந்தையும் இல்லை குட்டியும் இல்லை சாமி. மேட்டுக்கு இழுத்தா பள்ளத்துக்கு இழுக்கிறான், பள்ளத்துக்கு இழுத்தா மேட்டுக்கு இழுக்கிறான். அடியே செல்லி வாடினா தமான கதவை உள்ள என்னை உள்ள விட்டு பூட்டிட்டு வெளியே வந்து படுத்துக்கிறாங்க. வேணும் சரி என்னடா அப்பா போச்சு அப்படின்ட்டு வீட்டுக்குள்ள வந்து வெளியே வந்து பார்த்தா வீட்டுக்குள்ள போய் படுத்துக்கிறாங்க. உனக்கா வந்து மேட்டுக்கு இழுக்க தவளை தண்ணிக்கு இழுக்க இந்த மாதிரி எடுத்துட்டே இருக்குது சாமி. இதுல பாரு சாமி விளக்க 10 வச்சுட்டு 6 மணிக்கு போவாளுங்க சாமி. காலையில தான் வருவா. வந்து சேலையை அவ்வளவா பாருங்க சாமி. சும்மா புழு 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 புழுன்னு கொட்டுங்க. என்ன புழுவா இல்ல சாமி, அத்தனை சில்லற காசு. பாவாடை அவ்வளவா பாருங்க சாமி. அத்தனை ரூபா நோட்டுக்கோ, 500 ரூபா நோட்டு, 100 ரூபா நோட்டு, 50 ரூபா நோட்டு அத்தனை உள்ள இருக்க உணவுங்க. லாரி பைபாஸ் லாரி காரங்க இருக்காங்கல்ல பைபாஸ், நம்ம கோயம்புத்தூர் பைபாஸ். சரி அந்த பைபாஸ்ல வந்து லாரி காரங்களுக்கு வட்டி விடுவாங்க. ஆமாங்க இந்த மாதிரி என் பொழப்பு போயிட்டு இருக்குது. இந்த பண்ணைக்காரர் இருக்கிறார், ஒரு பண்ணைக்காரர் இந்த 3 வருஷம் இருக்கிறார். அந்த ஊருக்கார பண்ணைக்காரர் அவருக்கு 3 இருக்குது. 3 உலகத்துல தெரியுமே சாமி. கிழக்கு தோட்டம், மேற்கு தோட்டம், நடுத்தோட்டம். அவர் என்ன பண்ணிட்டாரு, பறிக்கழிஞ்சு போச்சு. சின்ன சின்ன பறிக்கழிஞ்சு போச்சு நடுவுல. ஆனா நடுவுல பறிக்கழிஞ்சு போச்சு. நடுத்தோட்டம் கேளுங்க, உங்களுக்கு விளக்கம் சொல்லியா நான் மூஞ்சா போயிடும். நடுத்தோட்டம் பறிக்கழிஞ்சு போச்சுன்னா போய் தோல் வாங்கி போடணும்னா 1.25 ரூபா கொடுக்குறா சாமி. டீ விற்கிது 15 ரூபா 20 ரூபாய்க்கு விற்கிது. ஒரு கடையில் 10 ரூபாங்கிறாங்க, ஒரு கடையில் 12 ரூபாங்கிறாங்க. அது பேக்கெட் வாங்கி 20 ரூபா. மணப்பாறை சந்தையில போய் தோல் கேட்டேன், இல்லன்ட்டாங்க. சரி குடமங்கலம் சந்தையில போய் கேட்டா தோல் இல்லன்ட்டாங்க. 1.25 ரூபாய்க்கு யாராவது தோல் கொடுப்பாங்களா சாமி? இல்ல கொடுக்க மாட்டாங்க. கொடுப்பாங்களா? நான் தான் கேட்டேன். கொடுப்பாங்களா? அதான் கேட்டேன். கொடுக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி கேட்டு இந்த மாதிரி நடந்தது சாமி. ஒரு உலகாளிக்கு போயிட்டாரா. சின்ன சின்ன என்பவன் அவர் எப்படி பட்டவ சின்ன சாமி. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது. அந்த பண்ணைக்காரர் எங்கிட்டு போயிட்டாரு தெரியல. வாய் வாக்காளர் வரட்டு நக்கி பேசிக்கிறேன். இன்னைக்கு மட்டும் வரட்டு. இன்னைக்கு நானா அந்த பண்ணைக்காரனை பாத்துக்கிறேன். 1.25 ரூபா காசு கொடுத்து ஒரு தோல் வாங்கிட்டு வரோம். அவருக்கு எவ்வளவு நெஞ்சு ஏற்றமா இருக்கு. வரட்டு இன்னைக்கு பேசிக்கிறேன். இன்னைக்கு வரட்ட நக்கி சாமி பண்ணக்காரர் நான் கூட ஒரு பொட்டனாய் வரணும்னு சொன்னாங்க சாமி. வாங்க நீங்க வாங்க 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 வாங்க. நான் ஏதோ நாய் தான் வருதுன்னு ஒருங்கிட்டேன். ஆனா நம்ம சின்ன பையன் சாமி நம்ம சின்ன கொம்பு நல்ல ஊதுரா. இல்ல சாமி அந்த கொம்பு இல்லைங்க, கையெடுக்கிறது சாமி. கையெடுத்துனா முன்னே இப்படி போனோம் சாமி. இல்லைங்க கும்பிடுறதுங்க. கும்பிடுறியா? ஆமா சாமி. அது வரி போட்டு கும்பிட்டு இருக்காங்க. வரி போட்டு கும்பிடுறேங்க. நான் என்னதான் சாமி சொல்லிட்டு உங்களுக்கு என்னதான் சொல்லிட்டு ஏன் சாமி உங்களுக்கு ஏதாவது இருக்குதா? இல்ல உங்களுக்கு ஏதாவது இருக்குதா? மாத்தி மாறவே இருக்காங்கடா. உங்களை காணாய் அவர்கிட்ட 3 இருக்குது. மாதி பையன் 4 இருக்கும். ஏன் சாமி என்னை பார்த்து மறுவாதி இருக்கு இல்லையா? இல்ல மறுவாதி இல்லையா? இல்ல சாமி. சரி நானா தான் தகவல் பண்ணிருப்பேன். சொல்றது கேளுங்க. என்ன மாதி பையல மறுவாதி என்னை பார்த்தா இங்க பாரு என்னை பார்த்தானே சாமி அப்படி சொல்லுங்க. பண்ணைக்கார சின்ன நல்லா கால்ல வந்து கும்பிடுறீங்க. சின்ன பையனவா? சொல்றீங்க என்ன புடிச்சிட்டு நடந்தவன்லவா? ஒன்னதான் புடிச்சிட்டு அவ்வளவு பெருசா அவ்வளவு பெருசா என் கையை புடிச்சுக்கிட்டு உங்களுக்கு ரோகி இருக்குதா? இல்ல உங்களுக்கு ரோகி இருக்குதா சாமி? உங்களுக்கு ரோகி நீங்களா? ஏன் சாமி 7 வாங்கி போடுறா சாமி. 7 வாங்கி போடுறா வாங்கிட்டு போனேன். எங்க திக்கல தோல். யா சாமி ஏன் திக்கல? தோல் விக்கிற என்ன விலை விக்கி தெரியுமா சாமி? எவ்வளவு? தோலே கிடைக்க மாட்டேங்குது சாமி. யாரா சொன்னா? நான் மணப்பாறை சந்தைக்கு போனேன். அங்கேயும் தோல் கிடைக்கல. சரி குடமங்கலம் போனேன். அங்கேயும் கிடைக்கல. சரி ஏன் சாமி உங்களுக்கு ஏதாவது வாங்கி இருக்குதாங்க? ஏய் கிறுக்கு பையன் ஒண்ணா தோல் தருவாங்க. ஏய் 1.25 ரூபாய்க்கு தோல் தருவாங்க. யார் ரூபாய் தின்னு புட்டிங்க? ஓ 7.25 ரூபாய் புட்டிங்களோ? 7.25 ரூபாய் தோல் தருவாங்க. ஒரு டீ விக்குது சாமி.
12 ரூபா 5 ரூபா விற்கிது. ஏழை உட்காந்து யாராவது தோல் கொடுப்பாங்களா? எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுக்கிது. ஆமா, நீங்க தான் கல்யாணம் வச்சுக்கிது. அது என்ன குறவா? அது குறவா? நீங்க நேரா போன உடனே என் மாமியார் நீங்க போனீங்களா இல்லையா? ஆமா. ஐயோ, பொண்ணு கொடு அப்படின்னு சொல்ல போனீங்களா இல்லையா? பொண்ணு கொடு கல்யாணம் பண்ணி நல்லா பொண்ணு சொன்னீங்களா இல்லையா? ஆமா. போன உடனே எங்க மாமியார் என்ன சொல்லுச்சு? பண்ணக்கார வந்துட்டாரு, பண்ணக்கார வந்து கேப்பா பொண்ணு தரேன் ஆகாதுன்னு சொல்லிச்சு எங்க மாமியார். நீங்க என்ன பண்ணீங்க? உன் மாமியாரு எவ்வளவு பேசி சொல்றது கேளுங்க. முதல்ல உடனே என்னையே கூட்டிட்டு நீங்க ஒருத்தர் தான் வந்தீங்க. எங்க மாமியார் பார்த்தா ஆகாதுன்னு ஏன் இங்க போறாங்க? உட்காருங்க உட்காருங்க. இப்பதான் கதையா ஆரம்பிச்சிட்டு நீங்க பாட்டுல படுதாவை சுத்திட்டீங்க. ஐயா பணக்கட்ட போறாரு எல்லாம் கிளம்புனா எப்படி ஆகும்? ஆமா சாமி பணக்காச்சா டீன் வந்துச்சு. எப்படி வந்துச்சு? இந்த சுதீர் கால் வந்துச்சு. நேரா என்ன பண்ணி ஊருக்குள்ள போய் ஊர் கவுண்டர் அத்தனை கூட்டி எங்க கோவம் யாருக்கும் தெரியாது. எங்க கோவம் யாருக்கும் தெரியாது. சிரிச்ச மாதிரி தெரியும். ஆமா, ஊருக்குள்ள போய் அத்தனை பணக்காரங்க கூட்டிட்டு வச்சு வேலை பார்த்துருக்கேன். என்னன்னா நீ வாக்குட்டி வச்சிருக்க. கண்ணுக்குட்டி மண்ணு திருந்தா வாக்குட்டி வச்சுதான் சாமி. கண்ணுக்குட்டி வச்சு இல்ல கண்ணுக்குட்டி மண்ணு திங்கிட்டு வாக்குட்டி பூட்டுவாங்க சாமி. அதுதான் ஐயா. அதை வேணாம்டா. சரி சாமி. நீ சின்ன வீடு வச்சிருக்கேம்மா. சின்ன வீடா சாமி? நான் இருக்குது ஓன குடிச்சில் இருக்கிறேன். சரி, அதனால சின்னதா வீடு வேணும் வச்சாலும் கேட்டான். அதனால ஒரு சின்ன வீடு கட்டலாம். கட்டுறதுக்கு வேற ஒண்ணும் இல்லைங்க. அப்படியா? யாரை பார்த்து என்ன யாரை வப்பாட்டி வச்சிருக்கேன்னு சொன்னா முன்னாடி சொன்னா யாரை பார்த்து சொன்னாலும் என்ன சொன்னானா நீதானே கல்யாணம் பண்ணி வச்ச. யாரு வீட்டுக்கு போனோம்னு சொல்லுவாரு. நீதானே கல்யாணம் பண்ணி வச்ச. அதை இந்த மாதிரி வாப்பு வச்சுக்கிட்டு வெட்டிக்க வர மாட்டேங்கிறியா? நீ வந்து வாழுகிற. வாழ்றதுல நீங்க கில்லாடி தானே, அதனால போறியா சாமி? எங்க சித்தப்பா இருக்கிறாங்க எங்க சித்தப்பா இருக்காருல்ல, சித்தப்பா புள்ள இருக்குதுல்ல, அந்த பட்டாளக்காரத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கு சாமி. அந்த பட்டாளக்காரன் பட்டாளத்துக்கு போன இடத்துல குண்டி அடி போட்டு செத்து போயிட்டியா? சரி, அவன் ஒத்தையமா இருக்கிறான். குண்டி அடி விட்டு குண்டு குண்டாடி போய் செத்து போயிட்டான். அவன் கோணக்கண்டி ஒருவாடம் பேத்தி ஒத்தையமா இருக்கு. கண்டைகள் பெருத்தவா? ஆமா, கடைகள். அவன் வந்து பாவம் என்னதான் ஏறி சொல்லுங்க. ஆமா சாமி, அவளே சாமி இன்னும் சொல்றது கேளுங்க. பாவம் ஆயிருந்தாலும் என் தங்கச்சி ஒத்தையமா இருந்தா பயந்துக்கோ. நீ அவனுக்கு சேர்த்து இல்ல இல்ல சாமி, உனக்கு மேல சரவணன் சேர்த்துருக்காம இல்ல சாமி. பாவம் என்ன பண்றது, ராத்திரியில போன படுத்துக்க விடுங்க. அதனால வயசாகி போச்சுன்னா சோறு தின்னுட்டு படுத்து கொடுங்க. வாய் கொஞ்சம் சலசலன்னு இருந்து வெத்தலை வாக்கு வாங்கி காம்ப போடுங்க. இதுதானே வேற ஒண்ணு இல்ல சாமி. ஆமா சாமி. என்னமோ அவன் பிராடு சொன்னான். சரி, ஏதோ சின்ன பையன் நான் கல்யாணம் பண்ணி வச்சுவேன். நீ நல்லா இருக்கணும்டா. என் மரியை எப்படி தைச்சற? நீ தைச்சிக்கலாம் சாமி. எப்போ? அடுத்த வருஷம் நானும் தைச்சிக்கலாம். தோல் மலை இறங்கி போயிரு சாமி. அடுத்த வருஷம் எப்போ? அடுத்த வருஷம் என்ன கிழமை பணம் கொடுக்கும் போது என்ன கிழமை என்ன நாள்ல தைச்சு கொடுத்தோம் சாமி. என்ன சொன்னாங்க? என்ன கிழமை பணம் கொடுத்துரும், அடுத்த வருஷம் அதே கிழமை வந்தா தைச்சுக்கலாங்கிறேன். ஏன் சாமி? அதே நாள்ல தோல் விற்கிற விலைக்கு இப்ப தோலே கிடைக்க மாட்டேது. தோல் விற்கிற விலை என்ன ஆச்சு? 2500 ரூபா 3000 ரூபா சொல்றாங்க. இவ்வளவு தோல் உங்களுக்கு வந்து இவ்வளவு பெருசு வீட்டுக்கு பாரு. அதுக்கு எவ்வளவு காசு போட்டு தோல் வாங்கணும்? நீங்க கொடுக்குறது 7,400 ரூபா கொடுக்குறீங்க சாமி. இவ்வளவுதாங்க. இதுதான் நடுவில் கையில் கிழிச்சு அது கிழிச்சிருக்குது. அவ்வளவு கிழிச்சிருந்தா தோல் வேணும் சாமி. அது தோல் என்ன பண்ண தருவாங்களா? தோல் இவ்வளவு தருவாங்களா? தோல் அது எத்தனை நாட்கள் தெரியுமா? அந்த தோல் எல்லாம் பூரா அந்த ஜாயிண்ட் போட்டு தைக்குது. எனக்கு தான் சாமி, என்னோட தொழில் எனக்கு தான் சாமி தெரியும். நம்ம குத்தனா நிக்க மாட்டேங்குது, அவன் குத்தனா நிக்கும். நமக்கு குத்த தெரியல. அப்ப நிக்கிற மாதிரி ஆண்டவன் கொடுத்த தொழில் நமக்கு வயசாயிடுச்சு. ஆண்டவன் கொடுத்த தொழில் எனக்கு வந்து குத்தம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன் சாமி அப்படியே சொன்னாங்க? ஆமா, வரட்டு இன்னைக்கு அவளா நான் பாத்துறேன். ஒண்ணு அவ இருக்குது இல்ல நான் இருக்கிறேன். அவளோட நீரு சின்ன போய் சொல்லிடுறேன். அவளோட நீரு சின்ன போய் எங்காவது போயிட்டு வரும். தெருவுல போகட்டும், ஊர் மேல போகட்டும். அதாவது அவ இருக்கட்டு, நீ இருக்கட்டு, சரி சாமி, நான் இருக்கிற, சரி, அது வேற கணக்கு.
தேர் இல்லைன்னா நான் இருக்கிறேன். எதுக்கு? பஸ் இருக்குடா. ஏடா, நீ சொல்லிக்கிட்ட சொல்லு சாமி. அது எப்ப அண்ணன் எப்ப காலியாவா திண்ணை எனக்கு கிடைக்குதுன்னு பாக்குறேன். ஆமா சாமி. ஆ, இப்ப வந்து எனக்கு புத்தி பத்தி சொல்றீங்க. அவ சிக்கலையா? ஆ. கொஞ்சம் கூடி சீக்கிரம் சிக்கலையா? சரி, சரி. வச்சுக்கிறேன். சொல்லு சாமி. அதாவது இங்க பாரு, ஒண்ணும் வேண்டாம். சரி. நீ பாட்டுக்கு ஆ. அந்த கோடக்கோட கைய ஆ. பாக்குறத விட்டு போடு. சரி. ஆ? ஆ. ஏதோ பொண்டாட்டி, நல்ல பொண்டாட்டி, ஆ. ரெண்டு மாதிரி இருக்கா. ஆ. இவங்கிட்ட பழகி ஆ. பேசு, ஆ. சந்தோஷமா இரு. சரி இருக்குது. புள்ள பூச்சி ஏன் சாமி? இல்லைங்களா? புள்ள பூச்சி இல்லைன்னா நான் ஒரு யோசனை சொல்லு சாமி. எலும்பு சனை எடுத்துக்க. ஆ. வயிற்று ரெண்டா கிளி ஆ. உள்ள போட்டு அரைச்சு ஆ. இது நல்லா தெப்பி ஆ. நல்லா தைச்சு விட்டுரு. ஆ. ஒரு வாரம் கழிச்சு ஆ. அதை தேயில பிரிச்சுன்னா ஆ. உள்ள புழுவும் உண்டு, ஆ. பூச்சியும் உண்டு. ஏன் சாமி? 2 பொட்டால் கட்டி செத்து போயிட்டாங்க. ஆ. இது 3வது கட்டி இது இந்த மாதிரி சொல்லி முடிச்சுப்பா பாக்குறீங்க. டேய், ஆ? நீ அடிச்சாலும் நீங்கதான், ஆதரிச்சாலும் நீங்கதான். ஆமா, நீங்க தான் மறுபடியும் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு 4 பேர் சாமியோ. ஆமா, பொண்ணு இப்பெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. ஆமா, அதையும் பார்த்துக்கிட்டு இது பண்ணைக்காரர் பாரு எந்த அளவுக்கு சொல்றாரு. வயிற்று 2 டர்னு கிழிச்சு அது எலும்பு சாணி வச்சு உள்ள தச்சு இப்படி பண்ணி வச்சுட்டா 3 நாள் புழு மூட்டு பூச்சி முட்டுக்கிறாரு. நான் 2 பொட்டாட்டி விட்டு போட்டு 3வது பொட்டாட்டி இப்பதான் கட்டியிருக்கிறேன். அவர் மேட்டுக்கு இருக்கிறேன், நான் பணத்துக்கு இருக்கிறேன், அவர் மேட்டுக்கு இருக்கிறேன். சாமிக்கு ஏதோ கை கால எழுதிச்சாட்டுங்க. சந்தோஷம். சந்தோஷம். என்ன சாமி சந்தோஷம்? உன் பொண்டாட்டி பார்க்க போறேன். என்ன நடந்தது? உனக்கு நீ கூட சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமா. அது எனக்கு ஒண்ணு போதும். ஆமா அதுக்கு ஆமா. என்ன சொன்னா? என்ன நடந்தது? ஒண்ணு நடக்கல. நீங்க போய் நீங்க அங்க போய் நடக்க எனக்கே ஒண்ணு நடக்காது. நீங்க அங்க போய் என்ன நடக்குது? எனக்கே ஒண்ணு நடக்காது. நீங்க போய் என்ன நடக்குது? ஏன் சார் நான் போயா ஒண்ணு நடக்க மாட்டேங்குது, நீங்க போய் என்ன நடக்குது? ஏய், இங்க பாரு. அதை மட்டும் சொல்லாத. நான் நினைச்சு வச்சுக்க. அவ்வளவுதான். சாமி நானும் அப்படிதான் ஒரு நாள் பார்த்தா பசு, பாஞ்சா புலி. பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போக மாட்டேன். பாத்துக்க மாட்டீங்க. அந்த இடத்துக்கு போக மாட்டேன். பார்த்தா பசுல ஒரு பாத்து பாஞ்சா புலி. ஏதோ பசங்க நல்லா இருக்குது. சரி சரி. இன்னும் கல்யாணம் ஆகி குழந்தை குட்டியில சாப்பிட்டு அதுக்கு தாண்டா உள்ள பூச்சி இல்லைங்கிற பூச்சி பிடிக்கலன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு அந்த வேலையை பண்ணு. முன்னாடி நல்லா நல்ல மணி இருக்கா? வரதா? என்ன என்ன பார்த்து என்ன கேள்வி கேட்டு மீதி பேர் எல்லாம் படுத்து தூங்குது. ஆமா, இந்தாங்க 4 பேர் கேளுங்க, 3 பேர் எந்திரிச்சு வீட்டுக்கு போங்க. ஏன் சாமி இவ வந்து என்ன சொன்னா? மச்சான் மச்சான் என்னை கட்டிக்கங்க, எங்க வீட்டுல வந்து ஆடு மேல ஆடு ஏறுது, கோழி மேல கோழி ஏறுது சொன்னாங்க. சரி போய் பாக்குறேன், அத்தனை இவன் மேல ஏறுது. என்னமோ பேசுறத பீத்திக்கிற. ஆமா, இவர் மேல நம்ம யோக்கியமா பேசுறாரு. நீ ரொம்ப நல்லவியா, நீ ரொம்ப நல்லவியான்னு கேட்க. சும்மாரியாங்கிட்டு உன்னை பத்தி எனக்கு தெரியாது. பொண்டாட்டி அடிச்சானா பேர பழக்க மாதிரி 4 பேர் சேர்த்தானா. ஏன் சாமி இந்த நாடகத்தை கேளுங்க. இவங்க அப்புறம் என்ன சொன்னியா? அப்புறம் அப்பள எங்களை கல்யாணம் பண்ணிக்கலையா? வெளிநாட்டுல வந்து என்ன கிணறு இருக்குன்னு சொன்னாங்க. வெளிநாட்டுல என்ன கிணறு? அதாவது வந்து பெட்ரோல் டீசல் வரைக்கும் என்ன கிணறு இருக்குன்னு சொன்னாங்க. சரி நான் கரூர் பஸ் ஸ்டாண்ட்ல போய்
கோமர துணி என்ன விலைக்கு போடும்? கோமர துணி பாருங்க, கல்யாணம் ஆகி 3 நாள் வந்து மறுபடிக்கு அழைச்சாங்க சார். சரி, என்னைக்கு நம்ம மாமனார் இன்னைக்கு வந்துட்டாருன்னு சொல்லி ஒரு பாட்டில் எடுத்துட்டு போய் கண்ணு தண்ணி வாங்கிட்டு வரணும் போனதுங்க. சரி, வந்தவன் மச்சான் என்ன பண்ணிட்டாரு, இவன் வந்துட்டு அப்பா வந்துட்டீங்க, போய் குளிச்சுட்டு வாங்கப்பா, சோறாக்கி வைக்கணும்னு சொல்லி குஞ்ச நசுக்கிறேன்னு சொன்னாங்க. சரி, குஞ்ச நசுக்கிட்டு இருக்கும் போது குஞ்சு இப்பதான் சின்ன குஞ்சா இருக்கு, பெருசான கோழி குஞ்சு தப்பா பேச மாட்டானுங்க. கோழி கொஞ்சம் அடிச்சுட்டு இருந்தாளுங்க. இவங்க அப்பா போய் குளிச்ச வெள்ளம் பண்ணி குளிச்சு சும்மா வர வேண்டாம். பட்டு கோமர துணி வந்து படல காய வச்சிருந்து. காய வச்சிருக்கும் போது 10 நாள் ஆகி போச்சு. அதுல செங்கோல தாமரை கூடு வெட்டி இருந்தது. பட்டு கோமர துணி பார்த்த உடனே குளிச்சுட்டு இவங்க அப்பனுக்கு எப்படி தெரியல சாமி, அந்த கோழை கூட தெரியாம எடுத்து கட்டிட்டானுங்க. குழந்தை சும்மா இருக்குமா, போட்டு கடிச்சு புட்டி தாமரை. ஆமா, நானும் சரிட்டு அந்த நாள் வாங்கிட்டு மாமா குடிக்க சொன்னாரு. இந்த வீங்கி போச்சு, ஊருக்கு போறது என்ன அம்மா போச்சுட்டு மாமா சாப்பிட்டு போங்க கேட்க மாட்டேங்குது. மாமா உங்களுக்காக குஞ்சு வச்சிருக்குது, சாப்பிட்டு போங்க சொல்ல கல்ல மாப்பிள்ள நான் ஊருக்கு போறேன், நீங்க நாளைக்கு வந்துருங்க பறக்கலையா என்னமோ தெரியல. நம்ம மாமா எப்படி பறக்குறாரு, விடுபச வந்துச்சு. விடுபச குறுக்காட்டின உடனே எங்க மாமனார் ஏத்துட்டு பஸ்கார ஏத்த மாட்டேங்குது. என்ன ஏத்த மாதிரி லக்கேஜ் வச்சிருக்கேன் ஏத்த மாதிரி எனக்கு தொங்குது மூட்டை. சரிட்டு போட்டுக்கிட்டு அந்த கண்ட்ராக்ட் கால் குடுந்து பஸ் ஏத்தி விட்டேன். சீட்டு வந்து போட்டு கொஞ்சம் கட்டா இருந்தது. போய் உட்கார்ந்து சாமி மூட்டை சீட்டு அழுத்துட்டு அந்த மூட்டை உள்ள உட்காந்துட்டாங்க. ஊரு வந்துச்சா இல்லையா, கான்ட்ராக்ட் நம்ம டிரைவர் 2 பேர் சேர்ந்துக்கிட்டு இறங்கியானே இறங்க மாட்டேங்க, இங்க முடிச்சு போய் மாட்டிச்சு. கான்ட்ராக்ட் கோவம் வந்து ஒரு தள்ளுனால வரும் மூட்டை தெரிச்சு போய் ரோட்ல வந்து சார் இவெல்லாம் பேசுறத பேசிக்கலாம். இவர் மட்டும் தான் பேசிட்டு இருக்காரு. நல்ல கதை நீங்க கேளுங்க. ஏசாமி இவர் நம்ம நல்ல ஒரு மாதிரி பேசிருக்காரு. எங்க உங்களை பத்தி எனக்கு தெரியாது, உங்க பத்தி உனக்கு தெரியாது, உங்க அப்பா பத்தி எனக்கு தெரியாது, உங்க அண்ணனை பத்தி எனக்கு தெரியாது. நல்ல கதை கேட்டுக்கிறாரு சாமி. கருண் சந்தைக்கு இவங்க அண்ணன் நேரம் சந்தைக்கு போயிருக்காங்க. சந்தையில போய் என்னங்க வாங்கினா, சந்தையில போன கையோட ஒரு காய்கறி ஏதாச்சும் வாங்குறாங்க. இவங்க அண்ணன் என்ன பண்ணிவிட்டாருன்னா புடலங்கா தூக்கி அடிமடியில கட்டி விட்டாரு, கீழே கட்டி வச்சுட்டாரு. புடலங்கா எவ்வளவு பெருசா இருக்கும், இவ்வளவு பெருசா இருக்கும். புடலங்கா தூக்கி அடிமடியில கட்டி வச்சுட்டாரு. இந்த ஆளு நம்ம நல்லா மாதிரி பேசுறான், தக்காளி பழத்தை தூக்கி அடியில கட்டி வச்சுட்டாரு. அந்த கடலை நம்ம பார்த்து அடிச்சு அடியில இந்த ஆளு தக்காளி பழம் பிரிக்கிட்டு போயிருச்சு, புடலங்கா தெரிஞ்சு போச்சு. நீ என்னமா யோக்கியமா நீ பேசுற சாமி. என்ன பத்தி சொன்னாலும் எங்க அண்ணன் பத்தி சொன்னாங்க. எங்க அக்கா காரி இருக்கா சாமி, எங்க அக்கா காரி மளிகை கடை பக்கம் போனா போய் பார்த்தா சில்லற 10. சரிட்டு பருப்பு எடுக்குது, பருப்பு ஏகப்பட்ட கூட்டம் மளிகை கடை இருந்துச்சு. அந்த வியாபாரி வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் வியாபாரம் பண்ணும்போது பருப்புக்கு போய் பருப்பு மளிகை கட்டிட்டாங்க. சரி அப்படின்னு பேசிட்டு என்ன பண்ணிட்டாளுங்க, கடைக்காரர் எண்ணெய் எவ்வளவு கேட்கறது, என்ன 1 லிட்டர் வந்து 150 ரூபா அப்படின்னு வீட்டுக்கு போய் பணம் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. வந்த சும்மா போக வேண்டியதாங்க, கறிக்கடை பக்கம் போயிருக்கணும். கறிக்கடை பக்கம் போன உடனே கறி கடையில் ஏகப்பட்ட கூட்டம். சரி போன சும்மா இருக்கக்கூடாது, தொடக்காரி வெட்டி வச்சிருந்துருக்கிறாங்க. அடுத்தவங்களுக்கு அந்த இவ்வளவு கறி எடுத்து மடியில் கட்டிட்டாங்க. அப்புறம் சரி சும்மா போக வேண்டிய வழியில போயிருக்கிற நொங்கு வியாபாரம் இருக்காரு, நொங்கு வியாபாரம் அங்க போய் 3 நொங்கு எடுத்து மடியில் கட்டிட்டான். பருப்பு கறி நொங்கு சும்மா போக வேண்டியதானே, ஆட்டு வழியா போனாலும் போனோம்ல, ரோட்லயே நடந்து போயிருக்கேன். எப்படியே மளிகை கடைக்காரர் கண்டுக்கிட்டேன், கறி கடைக்காரர் கண்டுக்கிட்டியா, நம்ம நொங்கு கடைக்காரர் கண்டுபிட்டேன். சாமி 3 பேர் வந்து ஒருத்த பருப்பு எடுக்கிறீங்க, எப்படி ஒருத்த நொங்கு எடுக்கிறீங்க, ஒருத்த வந்து தொலைல போடுற சாமி கறி இவன் என்னமோ பேசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லங்க, இவங்க அக்கா என்ன பண்ணிடுச்சு, நேரம் மணப்பாறைக்கு போயிடுச்சு. மணப்பாறை சும்மா இருந்துச்சு, கருவாடு வாங்க போனுச்சு. இவங்க அக்கா கருவாடு எப்படி இருக்கும், கருவாடு நேரம் வகுந்து இருக்கும். கருவாடு வகுந்தாலும் வச்சிருப்பாங்க. அந்த கருவாடு எடுத்து அடிமடியில வச்சிருச்சு. ஆமாங்க, அடிமடியில வச்சா நீ பாருங்க பச்சை வீட்டு வர வேண்டியதானே, வீட்டு வரலங்க. ரொம்ப நேரமா சுத்திக்கிட்டே அந்த பிள்ளை இருந்துச்சு. இவங்க அக்கா நின்றுட்டே இருந்துச்சு சாமி. நானும் போனா போகுது எந்த பக்கம் நான் போனேன் சாமி. போன அந்த கடலை அடிச்சிருக்கான் பாருங்க, எங்க அக்கா கருவாடு கிளிய அந்த மாதிரி அடிச்சு ஒக்கா கருவாடே கிளிய வச்சு விட்டான். நீ என்ன நல்ல மாதிரி பேசுற, வடத்துக்கு எழுத்தாவுடைய வாரியா சந்தைக்கு, வடத்துக்கு எழுத்தாவுடைய வாரியா சந்தைக்கு நடக்கதான் முடியல. என்ன பேசிட்டாங்க, சும்மா கோழிக்கு தான் சொந்தப்படுவானே, சும்மா கோழிக்கு தான் சொந்தப்படுவானே, அது கொண்டே கொண்டே கொந்தப்படுவானே, அப்படி சொந்த
ஒரு முட்டை பொரியே இல்ல யார் யாரு யார் யாரு பத்தி பத்தி என்ன நினைச்சுக்கிறேன் சாமி இன்னைக்கு 2 பேருக்கு சண்டை வரப்போகுது. நல்லா பாத்துக்கிற சாமி நான் சண்டைக்கு போல இந்த ஆளு சண்டை போடணும்னு வந்துட்டாரு நான் சும்மா போறேன் சாமி எனக்கு கோவம் வரும்ல இப்ப நானா என் புருஷனான்னு பாக்குறேன் சாமி இன்னைக்கு ஒண்ணு இவருக்குன்னு நான் இருக்கணும் இன்னைக்கு பாப்பா நல்லா என் மண்டை உடையணும் இல்லாம இந்த கொட்ட ஆள் தெரிவிக்கணும் இன்னைக்கு முட்டுல பாருங்க ஐயோ அம்மா ஐயோ அம்மா என்ன மசுக்கு நான் ஒருத்தர் வந்து குறுக்காட்டி சாமி 4 பேருக்கு சொல்லிட்டேன் எவ்வளவு சத்தம் போட்டாலும் பரவாயில்ல என்ன நினைச்சிட்டு ஐயோ 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 சாமி எப்படி மல்லாட்டி அடிச்ச பாத்தீங்களா சூப்பர் அருமையா அடிச்சீங்க எப்படி அடிச்ச வந்த ரெண்டு நாய் கொட்டே வந்து கடிச்சிட்டு போகுது என்ன மாதிரி யாராவது பொம்பளை அடிக்க முடியுமா ஏய் யா சாமி யா சாமி யா சாமி அடிச்சு போய் பண்றா யா சாமி பொண்டாட்டி அடிச்சா நான் தான் அடிச்சேன் நினைச்சிட்டேன் நான் வந்து வெளில ஊரா நான் அடிச்சேன் நான் தான் அடிச்ச மாதிரி சரி அது போல போயிட்டு போடு யார் இந்த நாய் குட்டியை போய் கடிச்ச நாய் குட்டியா கடிச்ச அது என் தம்பி தம்பியா ஆமா ஏன் நீ அப்படி இருக்கும்போது என்ன அடிச்சிட்டே அவனை விட மாட்டேன் என்ன அடிச்சிட்டேன் எப்படி இந்த சைக்கிள் பப்பா அடிக்கிற கையில காத்தடிக்கிற இருக்குது ஒரு பொண்டாட்டி சாமி அடிச்சு போட்டு முடியாம போயிடுச்சு யார் பார்க்கணும் நான் தானே பார்க்கணும் பாம்பைக்கு 2 கண்ணு பாம்பைக்கு 2 கண்ணு அமுக்கு கண்ணு பாம்புக்கு 2 கண்ணு ஏன் பாம்புக்கு ஒரு கண்ணு அத கொண்டு போய் குப்பையில போடு ஐயா மச்சான் தேனுக்கு எத்தனை கண்ணு மச்சான் எனக்கு 1 கண்ணு தேனுக்கு 1 கண்ணு தேனுக்கு 1 கண்ணு ஐயா தேனுக்கு 1 கண்ணு ஐயா தேனுக்கு 2 கண்ணு தேனுக்கு 2 கண்ணு அமுக்கு சாமி தெரியாம அடிச்சிட்டேன் தெரியாம நானா பிறந்த அம்பல் பெண்ணில் இருப்பேன் அழகாடி நல்லா முடிப்பேன் நான் பொண்ணா பிறந்துக்கிட்டு இந்த கேவலமாயிட்ட ஒரு புள்ள பெற்ற விதி இல்லையே ஐயோ குளிச்சு தலைமுழுகி நான் என் பொண்டாட்டி 2 வருஷம் கூத்து பார்க்க நாங்க போவோம் கூத்த அவன் பாப்பா அவன் சூத்தா நான் பாப்பேன் மச்சான் எனக்கு அம்மா சத்த கவலை அப்பா சத்த கவலை ஐயோ எனக்கு ஆள் சத்த கவலை மாடு சத்த கவலை என் புருஷன் சத்தாலே எனக்கு கவலை இல்லைங்க ஐயோ மச்சான் பொட்டிக்காட்டு கள்ள புருஷன் சாக போறானே கவலையா இருக்கு ஐயோ யா மச்சான் பட்டாயில வந்து மச்சான் சாமி நாங்க 2 பேரும் அழுதுட்டு உனக்கு பிடிக்கலையா ஐயோ சாமி என்னாச்சு அழுகாம சொல்லுங்க ஐயோ என்னாச்சு சாமி இல்ல இன்னைக்கு அழகு பாத்தியா இருக்கு அழகு சரி சாமி நடுப்படையில மாடு சுத்தி போச்சு வர சொல்றாங்க அப்படியே சாமி இந்த போய் பாக்க சாமி ஐயோ அருணாருமோ என்பதை தீருமோ திருமோ இப்ப என்ன நடந்துருக்காரு எந்த சாமி வர யார் சாமி நானே மொத்தம் 2 வருஷம் இந்த சாமி வந்து என்ன நீ எந்த சாமி சாமி போறீங்க ஐயா சாமி ஐயோ சாமி ஐயோ சாமி பொழப்ப கெட்டு போய் சாமி ஐயோ நல்ல பொழப்ப கெடுத்தீங்க இருக்கிறத ஒரு ஐயோ சாமி இருக்கிறத ஒரே பொண்டாட்டி
அதையும் சொல்லி முடிச்சு போனாங்க. ஒரு பொண்டாட்டி இருந்தாலும் நாலு பத்திரமா ஒரு பொண்டாட்டி வச்சிருக்குது. அதையும் சொல்லி முடிச்சு சாமி. அதாவது சண்டை வந்தா சண்டை பொண்ணுகாரோட மல்லிகாரோட அப்படி சொல்லாத பனையகார விட்டு போச்சா சாமி. சண்டை வந்தா போகாதீங்க. இவர் அடிச்சே கொண்டு போறாரு. சாமி அடிக்க மாட்டேன் சாமி. சண்டை வந்தா கண்டாசி எழுதி விடுறேன். போயிட்டு வாங்க. இல்ல எப்ப சண்டை கட்டிக்கிறது சொல்லிட்டு சண்டை கட்டி. சரி. ஆனா என் பொண்டாட்டி விட உன் பொண்டாட்டி ஆடா ஐயோ நாய்க்கு ஏன் மச்சான் செத்த நேரம் பனையகார கூட்டுக்கறவா பனையகார நான் உனக்கு தெரியும். கும்பிடு வேணாலும் ஏன் மச்சான் இந்த மேல நான் வந்து உன்னை அடிக்க மாட்டேன். சரி 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 அவன் ஏதாவது நம்ம பக்கம் போன கை மேல போட்டாரு. யாரு அவரு அந்த பண்ணைக்காரன் கை மேல போட்டாரா போட்டானா இப்படி கேட்டாரு கை மேல போட்டாருன்னு கேட்டாரு மச்சான். அப்படிலாம் போறாரு அவரு. அதெல்லாம் போட மாட்டாரு மச்சான். அதனால நம்ம ரெண்டு பேரும் பாட்டு சண்டை கட்ட கூடாது. சரி மச்சான். ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து கல்யாணம் ஆகி 10-15 வருஷம் ஆகி போச்சு. ஆமா. குழந்தைய குட்டியில அதனால வந்து காசி போறவங்களுக்கு காலுக்கு செருப்பு சரி மச்சான். தலைக்கு படை ஏற்பட்டு வந்துரு. அதனால நீ இப்ப என்ன பண்ற போய் பட்டை வெட்டிட்டோம். சரி மச்சான். முடியாது. நான் எப்படி போவேன்? என்ன எப்படி போக சொல்ற? நான் போக முடியாது. ஏன் நீ பட்டை வெட்ட போகல? ஏன் நீ பட்டை வெட்ட போகல? இன்னும் மோசடி தேவை ஒண்ணு ஆகல. ஏன் நீ பட்டை வெட்ட போகல? நான் போக முடியாது முடியாது முடியாது. ஆமா நான் உன்னை கேட்கிறேன். ஆமா நான் உன்னை கேட்கிறேன். என்னால போக முடியாது முடியாது முடியாது. சண்டை வேண்டாம் ஒண்ணு வேண்டாம். அதனால வந்து சரி உன்னை பார்த்த உடனே பார்த்த உடனே வேண்டாம் கீழ்த்தரத்துல ஒத்து வராது. அதனால நீ போய் இப்படியாவது சட்டையை வெட்டிட்டு வந்துரு. நான் போய் அதை காசி போறவங்களுக்கு சரி பேர் பற்றி சரி போய் பட்டை வெட்டி சரி மச்சான் போய்ட்டு வா. அழகான ஒரு குழந்தை இருக்குங்க. இந்த குழந்தைய நம்மளே வளர்க்கலாம் போல இருக்கு. இருந்தாலும் இந்த உடனே இந்த புருஷன் தான் சொல்லணும். அதனால நல்ல குழந்தையா இருக்கு. நல்லா அழகு பிள்ளையா இருக்கு. எங்களுக்கு 10-12 வருஷமா குழந்தையே இல்லைங்க. ஐயோ மச்சான் ஆவாரம் பட்ட போனவ தெரியல போன இடத்துல ஏதாவது கிருகிருன்னு வந்து உட்காந்துட்டாளா என்ன ஏதுன்னு தெரியல ஐயோ மச்சான் என்ன உள்ள கட்டடி போடனா அப்புறம் அழகான குழந்தை கிடைச்சா நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி 10-12 வருஷமா பிள்ளையே இல்லையா? அதான் தூக்கிட்டு வந்துட்ட மச்சான். ரொம்ப அழகா இருக்கு. ஒரே கொடுக்கா மச்சான் சூப்பரா இருக்கு மச்சான். நம்மளே போட்டுக்கலாமா? ஆமா அதே சாமிசாமி. ஆமா குழந்தை பிறக்கா நடந்து பால் கூட. ஐயோ பாலா பால் குடிக்க முடியாது. ஏன் மச்சான் எப்படி மச்சான் நான் பால் குடிக்க முடியும்? அப்படியா? ஆமா மச்சான். குழந்தை பார்த்தாலும் தாய்க்கு வந்து பால் கொடுக்கும். ஆமா பண்ணைக்காரங்க பண்ணைக்காரங்க சாமி. அதனால வந்து காட்டுல கண்டத்து குழந்தைக்கு வந்து பால் இல்லைங்க. எல்லாம் மனசு வச்சு எல்லாம் 50-100 காசு கொடுங்க. காசு இருந்தா பாருங்க. இல்லாத பாட்டு தூங்கினாங்கன்னா அவங்க சோப்பு எடுத்து கொடுத்து வேண்டாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க குழந்தைக்கு பால் இல்லை சாமி. எல்லாம் கொண்டு பால் காசு கொடுங்க சாமியோ. Doi 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 குழந்தை வேற கால் மூணு அழுகுது. சரி அம்மா காட்டுல கிடந்தனால ஏதாவது சீருக்கு தாங்கி இருக்குமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மச்சான்.
இல்ல பசிக்கு கத்துது பால் கொடுத்தோம்னா அது தூங்கிடும். ஆமா மச்சான் சொல்லிருக்கிற பசுமாடு வாங்கி காலையில கொடுப்பாங்க. அதனால வந்து சரி என்ன இப்படி பண்ண ஓய் வாங்கம்மா எல்லாரும் இன்னைக்கு பால் வாங்கணும். காசு இருந்தா பணம் கொடுங்க சாமி. பால் காசு இந்த பச்சை கிளிக்கு ஒரு செவ்வந்தி பூவே தொட்டில கட்டி வைத்து இந்த பட்டு தூக்கிலும் அன்னச்சிறகினை கொஞ்சம் நினைத்து வைத்து இன்னும் யாரோ வந்து பாராட்ட இந்த பச்சை கிளிக்கு ஒரு செவ்வந்தி பூவே தொட்டில கட்டி வைத்து இந்த பட்டு சாமி குழந்தை வேற அழுதுட்டே இருக்குது. விக்கா 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 கத்திட்டே இருக்குது. காசு இருக்கிறவங்க போடுங்க சாமி. பால் காசு வாங்க கொடுத்தா நமக்கு நல்லது. கொடுத்தா எங்களுக்கு வந்து கொடுங்க. சரி சொல்லி அதாவது குழந்தை அழுதுட்டே இருக்குது. போங்க அன்பார்ந்த பக்தடி பெருமக்களே, அதாவது மதுரைவர்கள் பிறந்தவுடனே அவருக்கு பால் காசு இல்லை என்பது பால் இல்லை என்பதற்காகத்தான்
குழந்தை அழுகுது, ஆமா. அதனால அதனால கொட்டி வெட்டி சரி வேணும்ல ஆமா. தொட்டி கட்டி போட்டுக்கலாம். கட்டி போட்டுக்கலாம். சரி, காட்டு கட்ட குழந்தை ஏதாவது சீருக்கு தாக்கி இருக்குமா, அதனால வீடு கட்டு, அதனால மொட்டை அடிச்சு காடு சுத்தணும் சரியா போயிரு. சரியா போயிரு. அதனால என்ன பண்ணலாமா, என்ன பண்ணலாம்? என்கிட்ட ரப்பேச்சு இருக்குது, அதை எடுத்து அப்படியே ரொப்பகத்தை எடுத்து மொட்டை அடிச்சு விட்டுருலாம். மொட்டை அடிச்சுக்கலாம். மொட்டை எடுத்து காடு குத்தி காது குத்திடலாம். அது எப்படி உள்ளி எடுத்து காது குத்த முடியுமா? அதெல்லாம் வேண்டாம் மச்சான். அதனால வந்து நம்ம ஆசாரியப்பர் இருக்கார்ல, ஆமா. ஆசாரியப்பர் அவரை கூப்பிட்டு கூப்பிட்டு செல்காத ஆசாரியப்பர் அவர் கூப்பிட்டு காலை குத்திட்டு காலை குத்திட்டு நம்ம அதுக்கப்புறம் போலாம். சரி. ஓ ஆசாரியப்பா, ஆசாரி மாமா. ஐயோ என்னமா புள்ள மாமாங்கற, நீங்க கூப்பிடுங்க. ஓ ஓ ஆசாரியப்பா, ஓ ஆசாரி மாமா. மாமா கூப்பிடுற, ஓ எனக்கு அப்பனா உனக்கு மாமா. ஆமா, முறை அப்படிதான் வரும். சரி சரி, எங்க ஓ ஆசாரியப்பா வாப்பா வாப்பா. மாமா 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 மாமா. நடந்து வரவே 4 நாள் ஆக மாட்டேங்குது. ஏய் ஏன் கூப்பிட்டேன்? இல்ல குஞ்சு போச்சு முட்டை, குஞ்சு வச்சு முட்டியா? பூ முட்டை என்ன குஞ்சு போச்சு முட்டைன்னு சொன்னேன். அதை எதுக்கு கூப்பிட்டேன்? அதான் குழந்தைக்கு குத்தணும். மொட்டை அடிச்சு காது குத்தணும். ஏய் எனக்கு 4 பிள்ளைங்க. குழந்தை ஐயா 4 பசங்க. நடு பையன் நாட்டாய, சரி மூத்த பையன் மூக்க, சரி, இளைய பையன் இளையவேல், இளைய பையன் இளையவேல், கடைசி பையன் அதாவது சாமி காட்டுது. கண்ண. ஐயோ இந்த செவுட்டு சாமியை வச்சுட்டு பெரிய தொல்லையா இருக்கு இந்த ஆசாரியப்பட. அதான் கேட்கிற சாமி வேறு என் பொண்டாட்டி. அது ஏன் பண்ணாட்டியா? அது என்ன கேட்கிறேன்? யார் சாமி? ஆசாரி பிடிக்கிற. ஐயோ என் பொண்டாட்டி போயிட்டாளே என்னை விட்டு. ஓ பொண்டாட்டி எங்க போச்சு? ஏன் கேட்கிற? டேய் ஓ சின்னா, சொல்லு சாமி. என் பொண்டாட்டி வனத்துக்கு போனோம்னா காட்டுக்கு பிறகு விட்ட, அங்க போன பலாப்பழம் வேணும்னு கேட்டா பலாமரத்துல ஏறினா பலாப்பழத்தை வெட்டல. அந்த நேரம் பார்த்து ஒரு சிங்கம் புளியோ சிங்கம் வந்துச்சு. சரி நான் அப்பதான் புதுசா ஒரு பாவாடை வாங்கி கொடுத்தேன். அது வந்து என் பொண்டாட்டி சிரிக்காம சொல்லு சாமி. என் பொண்டாட்டி காலை பொடுத்து இழுக்க, ஐயா பொண்டாட்டி போயிட்டாலே ஐயா பொண்டாட்டி போயிட்டாலே நான் ஒரு காலை பொடுத்து இழுக்க, சரி சாமி. என் பொண்டாட்டி 2 பொழந்து போயிட்டாளா, கிழிஞ்சு போயிட்டாளா? என் பொண்டாட்டி சேர்த்து கூட எனக்கு கவலை இல்லடா. புதுசா வாங்கிட்ட பாவாடை கிழிஞ்சு போச்சுடா. ஊருக்காரங்க 4 பேர் கேள் சாமியோ பொண்டாட்டி செத்தாலும் பரவாயில்ல, உள்பாவோட கிழிஞ்சு போச்சான். ஆமா. இந்த ஆசாரிய பொண்டாட்டியை பத்தி உங்களுக்கு பெருமையா பேசுறாரு. பேச முடியாது. சரி மச்சான். சரி சரி. இப்படி வாங்க. காதுல சொன்னதான் புரியுமா? பிள்ளைக்கு காது குத்தணும். எனக்கு காலை எப்ப குத்தியாச்சுடா? இங்க வாங்க. உங்களுக்கு அப்படி சொன்னா புரியாது. பிள்ளை காலைக்கு முதல்ல சொல்லியிருக்காங்களா பிள்ளை? அவர் சொன்னாரா இல்லையா? அது எங்க சொன்ன கேட்க பையன்? நீ சொன்னீங்களா? அதை பழத்துல எனக்கு கேட்குது.
செல்வி ஏன் மச்சான்? நான் அந்த கத்துற காது கத்து மட்டும் நீ அழுகாம குசு சாரி கட்ட உடனே புரிஞ்சுட்டாரு. ஆமா போல. சரி பார்த்து குத்தி விடுங்க. குத்துறமா? ஏய் காது குத்துறோம்ல, இன்ஸ்பெக்டர் குத்துறோமா, ராணியில் குத்துறோமா, ஆர்டினரி குத்துறோமா, டைமண்ட் குத்துறோமா? இதெல்லாம் சீட்டாட்டமா நடக்குது. போசாமி என் பையன் நின்னா நிக்கணும், நடந்தா கிட்டு முடிச்சு ஆடுனேன். அந்த மாதிரி குத்துசாமி நிக்கிற மாதிரி இருக்குதுடா, குச்சியில குத்திடுமா? ஐயா அதுல சாமி தோடு பையன் நின்னா கம்பு இருக்குது, நடந்தா கிட்டு கிட்டு ஆடுனேன். அப்படியா? நான் மாதிரி குத்திடலா? ஏய் ஏய் சொல்லு சாமி. குத்துறேன். நீ சொல்லு சாமி. எவ்வளவு கிளைமா நீ எவ்வளவு காட்டாலும் தர, எவ்வளவு வேணும் ஒரு தோராயமா சொல்லுங்க. தோராயமா? அதிக வேண்டாம், இல்லாத. சரி சரி அண்ணாடு காட்சி அண்ணாடு ஒரு 3/4 ரூபாய் சாமி. 3/4 ரூபாய்க்கு தாங்க விட நானு. உங்களுக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம். சரி 2 ரூபாய் வாங்கி சாமி. என்ன ஐயா? ஐயோ 2 ரூபாயா? ஆசையா வேண்டாம், மாமாக்கு வேண்டாம், நமக்கு வேண்டாம். சரி ஆசிரியர் அப்புறம் இருக்காங்க. ஆமாங்க, அதனால நான் சொல்றேன் மாமா 2 ரூபா கொடுக்குறாரு. 2 ரூபா வேண்டாம், வேணா 50 பைசா வாங்கிக்கிறீங்க. வேண்டாம் பாவா 30 ரூபாய் வாங்கி போடுறாரு. 30 ரூபாய் வாங்கி 10 ஏய் ஆசிரியர் 50 வாங்கிக்கிறீங்க. ஆசிரியர் வந்து இருக்காங்க. ஏய் போட வேணும் சாமி. ஐயோ 3/4 வேண்டாம்டா, 50 பைசா சாமி. 50 பைசா தாட்டாங்க. நாங்க ரொம்ப அண்ணாடு காட்சி சோத்து கூட சுண்ணாம்பு திங்கிற முடியாது. அதனால வந்து இல்ல சாமி பழகி போச்சு. 111 ரூபாய் மொத்தமா வாங்கிக்கிறோம். நான் எப்படி மாதிரி 111 வைக்க போயிட்டு யாரும் சூர்யாவுக்கு 111 சரி பாத்து கொடுங்க மாமா. பாத்து குத்துடுங்க. 111 உனக்கு அழைக்க வேண்டாம், எனக்கு கப்பால் ரூபா கொடுப்போம். கப்பாடுறோம். சரி வாங்கி சாமி குத்து சாமி. செவுட்டாயிர ஆசாரி பண்ண வச்சுட்டு ஏப்ரல் சில்லு சொல்லுங்க. தொடர்ந்தா தானே குத்த முடியும். தொடர்ந்தா குத்தணுமா? பையன் முடிச்சு அதுதான் பாட்டு. தொடர்ந்துட்டியா? அச்சா அச்சா மொல்ல குத்து சாமி பையன் அழுகுறியா? இல்ல கத்திடுவான். மொல்ல குத்துங்க. ஏன்னா இந்த குத்து குத்துறீங்க, முள்ள அப்படியே வச்சு குத்துறீங்க. கால் ஓட்ட விடணும்ல. ஆமா பொறுமையா குத்துங்க. அந்த காது ஏ படுக்கா நசு உண்டாவா? ஏ சூடு பிடி சூடு ஐயத்து சூடு அம்மத்து சூடு. ஏய் சிலா சூடு ஏய் சிலே போச்சமே ஒரி 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 யாசாங்க என்ன அடிக்கிற? யாசாங்க ரொம்ப நேரமா கேட்டா நிக்கிறீங்களா? எங்க காமிக்க போகலையா? சரி போகும்போது தான் எப்படி செத்து போனது? இல்ல சாமி கேட்டுக்கிட்டே நில்லுங்க. நாங்க வரும்போது யார்கிட்ட போய் கேக்கிட்டு? இல்ல சாமி கேட்டுக்கிட்டே நம்ம உப்பட சொல்ல கேட்டுக்கல. ஆமா கேட்டுக்கிட்டே இருங்க. வாரு தர்ற அந்த குடும்பம் தந்தை கேட்டு 45 வருஷமா இருக்கிறேன். வாரு தர்ற உங்களுக்கு கேக்குறேன். இப்போ வருவாங்க பால் குடிச்சு போய் காலையில உனக்கு வருது. கொஞ்ச நாள்ல வரு. வந்தவனே தரோம். கேட்டுட்டே ஏய் படவரா ஸ்கூல் நேத்து பார்த்தோம் பொண்டாட்டியா வயிறு ஒட்டி போய்க்கிறது. இன்னைக்கு குழந்தை இருக்குது. குழந்தை எப்படி வந்து? சாமி என் பொண்டாட்டி காலம் அதாவது வந்து காக்கரை வம்சம். 9 மாசம் வரைக்கும் வயிறு தெரியாது. 10 மாசத்துக்கு திடீர்னு வயிறு வெளியே வந்து குபுக்குன்னு பத்துக்க சாமி. பத்து போட்டேன். ஆமா யாரே ஏமாத்துறீங்க? இது காசு மண்ணு குழந்தை. நல்லா மூஞ்சிய பாருங்க, அவர் மூஞ்சி பாருங்க. இவன் மூஞ்சியா இருக்குது. இது காசு மண்ணு குழந்தை. ஏய் அவனுக்கு இல்லாம மாநிலத்துக்கு பிறந்தா மன்னனுக்காக குடிச்சுட்டு கோத்தத்துக்காக இருக்காங்க. நாடக எடுத்து கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அந்த குழந்தை வச்சிருக்கீங்க. இதோ மன்னன் சொல்லி தலையை வச்சு சொல்லுங்க. சாமி சாமி சாமி. நான் இருக்கிறத பூரா அத்தனை உங்களுக்கு தர்றேன். சாமி சாமி ஊருக்குள்ள போய் சொல்லி இங்க பாரு, அப்படி நான் இந்த நாட்டுல இருக்காருங்க. நாட்டுக்கு போய் சரி சரி நம்ம இனிமேல் நிறுத்தக்கூடாது. அதனால நம்ம வீட்டு நம்ம எத்தோட ஊர் விட்டு போயிடணும். ஆமா அடுத்த ஊர் போய் பொழைச்சிக்கலாம். கடத்திட்டு போயிடுவோம்.